என்ன ரெமெடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிச் ஃபுட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரான ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒமேகா 3 அதிகமாக இருக்கக்கூடிய ரிச் ஃபுட்ஸை எடுத்துக்கலாம். அந்த டர்மரிக் அதெல்லாம் வந்து உணவில் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து இதுக்கான தீர்வு வந்து கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம சித்தாவில் வந்து இதுக்கான தீர்வுகள் வந்து நிறையவே இருக்குது. முதல்ல அதோட பெத்தாலஜிக்கல் கண்டிஷன் பார்த்துட்டு, இப்போ நார்மலாக கோல்டுனால இல்லை வந்து டான்சிலைட்டிஸ்னால இதனால் வந்து எனக்கு வந்து குரட்டை வருது அப்படின்னும் போது நம்ம இதுக்கான மெடிசன்ஸ் வந்து சித்தாவில் நிறையவே இருக்குது. எஸ்பெஷலி திரிகடுகு சூரணம், கௌரி சிந்தாமணி, தாலிசாதி வடகம், தாலிசாதி சூரணம், குழந்தைகளுக்கு பால சஞ்சீவி, இந்த மாதிரியான மருந்துகளை நம்ம எடுக்கும்பொழுது நம்ம ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ரிலீவ் ஆகலாம். இதனால் வந்து குரட்டையை வந்து தவிர்க்கலாம். இது இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு, அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம்ஸ்க்கு இதுக்கெல்லாமே சித்த மருந்துகள் நிறைய அவைலபிளாக இருக்குது. இப்போ நசியம் அப்படின்னு எடுக்கும்போது சித்தாவில் வந்து அணு தைலம் போன்ற தைலங்கள் வந்து நசியத்துக்காக பயன்பாட்டில் இருக்குது. இது இல்லாமல் குழந்தைகள் இருக்கும்போது நம்ம தூய்மையான பசு நெய்யை வந்து விடுறதாலையும் தூய்மையான தாய்ப்பால் வந்து விடும்போது நமக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இன்ஹலேஷன் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ஸ்டீமர் இன்ஹலேஷன், அதாவது மெடிக்கேட்டட் ஆயில் இல்லை நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பழகியது யூக்கலிப்டஸ் இதெல்லாம் போட்டு, அதே மாதிரி லெமன் சீட்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஆவி பிடிக்கிறது மூலிமா ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம தவிர்க்கலாம். பற்று அப்படின்னு இருக்கும்போது சித்தாவில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்காக நீர்க்கோவை பற்று, இன்னும் சில பற்றுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் போது உங்களோட ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம குறைக்கலாம். என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் வந்து நேராக படுத்தல் கூடாது. ஒரு பக்கமாக திரும்பி படுக்கணும், இல்லைன்னா தலையை வந்து உயரமாக வச்சுட்டு படுக்கணும். ஹெவி மீல்ஸ் வந்து நைட்டில் வந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து நைட்லேயே இல்லை ரெகுலராக எடுக்கக்கூடாது. ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். பிபி சுகர் இருந்ததுன்னா இல்லை மற்ற பெத்தாலஜிக்கல் கண்டிஷன் இருந்ததுன்னா அதற்கான மருத்துவத்தை உடனடியாக நாட வேண்டும். எதுவாக இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு மெடிசன்